ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹிந்தி வித் ஜாய். இன்றைக்கும் நம்ம ஒரு மூவி கிளிப்பை யூஸ் பண்ணி தான் ஹிந்தியை கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்பை பார்த்துட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த எல்லா கிளிப்பையுமே சேர்த்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். पता है आज कौन सा दिन है? பத்தா ஹே ஆஜ் கொன்சா தின் ஹே? தெரியுமா இன்னைக்கு என்ன நாள்னு அப்படின்னு கேட்குறாங்க. பத்தா ஹே அப்படின்னாக்கா தெரியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் இங்கே வந்து அந்த சொல்கிற டோன் இருக்கு இல்லையா, அந்த டோனை வச்சு பார்க்கும்போது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பத்தா ஹே அப்படின்ற மாதிரி. இதே பத்தா ஹேன்னு தனிப்பட்ட முறையில் சொன்னால் பத்தா ஹே அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா பத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். இது இந்த டோனை வச்சு பார்க்கும்போது பத்தா ஹே அப்படின்னாக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆஜ் அப்படின்னாக்கா இன்னைக்கு, என்ன அப்படின்னாக்கா கौनसा, தின்னாக்கா நாள். कौनसा दिन है அப்படின்னு இழுக்கும்பொழுது அப்படின்னு அப்படின்ற மாதிரி இங்கே வரும் அர்த்தம். ஓகேங்களா? தெரியுமா இன்னைக்கு என்ன நாள்னு? பத்தா ஹே ஆஜ் कौनसा दिन है? मंडे. नो. மண்டேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கிலீஷ் வேர்ட்ஸே தான் இதில் வருது. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். आज 20 साल पूरे हो गए. आज 20 साल पूरे हो गए அப்படின்னாக்கா இன்னைக்கு 20 வருஷம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இன்னைக்கு அதான் இன்னையோட முழுசாக 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே அர்த்தம் வரும். இன்னைக்கு அப்படின்னாக்கா ஆஜ் 20 20 அப்படின்னு அர்த்தம். வருஷம் அப்படின்னாக்கா சால். முழுசா அப்படின்னாக்கா பூரே. ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஹோகையே. இன்னைக்கு 20 வருஷம் முழுசா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஆஜ் 20 साल पूरे हो गए. तुम 20 साल की हो. हैप्पी बर्थडे. ஓ தும் 20 साल की हो அப்படின்னாக்கா ஓ உனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சா, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தங்க. ஓகேங்களா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்படின்னாக்கா தும், 20 அப்படின்னாக்கா 20, வயசா அப்படின்னு கேட்கும்போது சால் கி ஹோ அப்படின்னு கேட்பாங்க. சால்னாக்கா வருஷம், கீனாக்கா உடைய, 60 வருஷம் உடைய அப்படின்ற மாதிரி, அதாவது 60 வயது உடைய அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்படியாலா உனக்கு அவ்வளோ வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடும். சால் கி ஹோ வயசா அப்படின்றது. ஓ தும் 20 साल की हो, ஓ உனக்கு 20 வயசா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லுவாங்க. आज तुम्हारे सबसे बड़ी पिक्चर की 20 साल पूरे हो गए. இன்னைக்கு உன்னோடைய எல்லாத்த விட பெரிய பிக்சரோடைய 20வது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லுவாங்க. ஆஜ் துமாரே சப்சே படி பிக்சர் கி 20 साल பூரே हो गए அப்படிங்கிறது. இன்னைக்கு அப்படின்னாக்கா ஆஜ், துமாரே அப்படின்னாக்கா உன், சப்சே அப்படின்னாக்கா எல்லாத்த விட, படி அப்படின்னாக்கா பெரிய, பிக்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து மூவிங்கிறது இல்லை சினிமா அப்படின்றத அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, அங்கே வந்து நார்த்தில் வந்து பிக்சர் அப்படின்னாலே மூவியை தான் குறிப்பிடுவாங்க அதிகமாக. ஓகேங்களா? பிக்சர் கி அப்படின்னாக்கா பிக்சரோட, அதாவது உன்னோட படத்தோட, உன்னுடைய மூவியோடைய அப்படின்ற மாதிரி. 20வது வருஷம் இல்லை 20 வருஷம் அப்படிங்கிறது 20னாக்கா 20, சால் அப்படின்றது வருஷம், முழுசா அப்படிங்கிறது பூரே, ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஹோகையே. ஆஜ் துமாரே சப்சே படி பிக்சர் கி 20 साल பூரே ஹோகையே. இன்னைக்கு உன்னோட எல்லாத்தோட உன்கிட்ட இருக்கிறதுலே பெரிய படம் இருக்கு இல்லையா உன்னோடதுலே, அந்த படத்துக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு நீயோட அப்படின்ற மாதிரி அங்கே சொல்றாங்க. ஓகேங்களா? मैं तो सभी फिल्में पढ़ी. मैं तो सभी फिल्म में बड़ी हूँ. நான் வந்து எல்லா படத்துலையுமே பெரிய ஆள் தான், பெருசு தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இங்கே மேத்தோ அப்படின்னா நான் வந்து அப்படிங்கிற மாதிரி. மேத்தோ நான் அப்படிங்கிறது. சபி அப்படின்னாக்கா எல்லா, ஃபில்மே அப்படின்னாக்கா படத்துலையுமே, படி அப்படின்னாக்கா பெருசு, ஹூ அப்படிங்கிறது அப்படிதான், அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்றதுக்கு படி ஹூ அப்படின்னாக்கா நான் பெருசு தான் அப்படின்றது. இப்போ இங்கே வந்து சொல்றது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் பாருங்க. मैं तो सभी फिल्म में बड़ी हूँ. நான் எல்லா படத்துலையுமே பெருசு தான். तुम किस फिल्म की बात कर रही? तुम किस फिल्म की बात कर रही हो அப்படிங்கிறது. இங்கே வந்து ரஹி ஹேங்கிறது வந்து அதை சொல்லும் பொழுது வந்து ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லுமா கர் ரஹியோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீ எந்த படத்தை பற்றி பேசுகிற? தும் கிஸ் ஃபில்ம் கி பாத் கர் ரஹி ஹே அப்படிங்கிறது. தும் அப்படிங்கிறது நீ, கிஸ் அப்படிங்கிறது எந்த, ஃபில்ம் கி அப்படிங்கிறது ஃபில்ம் அப்படிங்கிறது படம், கி அப்படின்னு வரும்போது பற்றி அப்படின்னு ஆயிடும்.
இந்த படத்தை பத்தி அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபில்ம் கி அப்படின்னாக்கா படத்தை பத்தி, பாத் கர் ரஹி ஹை அப்படின்னாக்கா பேசுற அப்படின்னு அர்த்தம். இது எல்லாம் 4 வார்த்தையும் சேர்த்து பேசுற அப்படிங்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம். பாத்னாக்கா பேசுதல், பாத் கர் ரஹி ஹைனாக்கா செஞ்சிட்டு இருக்கு, கர் ரஹி ஹைனாக்கா செஞ்சிட்டு இருக்குன்னும் போது என்ன பேசுறது, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? பாத் கர் ரஹி ஹை பேசுற, நீ எந்த படத்தை பத்தி பேசுற, तुम किस फिल्म की बात कर रही है? वही जिसने तुम्हारी जिंदगी बदल दी. அதான் எது உன் வாழ்க்கையை மாத்திச்சோ அப்படிங்கிற மாதிரி. எந்த படத்தை பத்தி பேசுறேன்னு கேட்டேன், அதான் எந்த படம் உன் வாழ்க்கையை மாத்திச்சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? வஹி அப்படின்னாக்கா அதான் அப்படிங்கிறது, ஜிஸ்னே அப்படின்னாக்கா எது, துமாரினாக்கா உன், ஜிந்தகினாக்கா லைஃப் வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம், பதல் தீனாக்கா மாற்றி விட்டது அப்படின்றது. இங்க வந்து எது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இல்லையா, அதனால அதான் எது அப்படின்றது மாதிரி சொல்லும் பொழுது எதுங்கிறது வரதுனால இங்க மாத்திச்சோ அப்படின்ற மாதிரி ஆயிடும் இங்க சவுண்ட். ஓகேங்களா? வெறும் பதல் தீனாக்கா மாற்றி விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் தனிப்பட்ட முறையில பார்த்தா அர்த்தம். இப்போ இங்க சென்டென்ஸ்ல சொல்லும்போது வாழ்க்கையை மாற்றி விட்டதோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதான் எது உன் வாழ்க்கையை மாத்திச்சோ, வஹி ஜிஸ்னே துமாரி ஜிந்தகி பதல் தி அப்படிங்கிறது. दिल तो पागल है. தில் தோ பாகல் ஹே அப்படிங்கிறது, அப்படிங்கிறது ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிடுற மாதிரி சொல்றாங்க. தில் அப்படின்னாக்கா ஹார்ட் அப்படின்னு சொல்றது, ஹிதயம் அப்படின்னு சொல்றது. தில் தோனாக்கா இங்க வந்து இதயம் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி. இங்க வந்து ஒரு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட இது இங்க இல்லை. ஆனா சொல்ற அந்த ஃபுல் வாக்கியத்தை பார்க்கும்போது பாகல் ஹே அப்படின்னாக்கா அது பைத்தியம் அப்படின்றதுக்கு தான் பாகல் அப்படின்றத சொல்லுவோம். தில் தோ பாகல் ஹே அப்படின்னாக்கா இதயம் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஒரு ஃபில்மோட பேரு. ஓகேங்களா? தில் தோ பாகல் ஹே, ஆமா இதயம் ஒரு பைத்தியம் அப்படிங்கிறது அந்த படத்து பேரை குறிப்பிடுறாங்க. लेकिन उसमें तो तुम नहीं थी. லேக்கின் உஸ்மே தோ தும் நஹி தி அப்படின்னாக்கா ஆனா நீ அதுல இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி வரும். ஓகேங்களா? லேக்கின் அப்படின்னாக்கா ஆனா, உஸ்மே தோ அப்படின்னாக்கா நீ அப்படின்னு அர்த்தம். உஸ்மே தோங்கிறது அதுல, தும் அப்படிங்கிறது நீ, நஹி தி அப்படின்னாக்கா இல்லையே நீ அதுல இல்லை அப்படின்றது தான் அங்க வரும். ஆனா சொல்ற டோன் பாத்தீங்கன்னாக்கா லேக்கின் உஸ்மே தோ தும் நஹி தி அப்படின்னாக்கா அந்த இழுக்கிற அந்த விதம் வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி இங்க சவுண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஆனா நீ அதுல இல்லையே, லேக்கின் உஸ்மே தோ தும் நஹி தி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவா போடுறேன். இப்போ நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க. पता है आज कौन सा दिन है? मंडे. नो. आज 20 साल पूरे हो गए. ओह, 20 साल की हो. हैप्पी बर्थडे. आज तुम्हारे सबसे बड़ी पिक्चर की 20 साल पूरे हो गए. मेरी तो सभी फिल्में बड़ी. तुम किस फिल्म की बात कर रहे? वही जिसने तुम्हारी जिंदगी बदल दी. दिल तो पागल है, लेकिन उसमें तो तुम नहीं थी. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.